இன்னைக்கு நம்ம எங்க ஊர் சமையல்ல இன்னைக்கு இந்த காரைக்குடியில் ஊர்ல நின்று இருக்கோம். ஸோ இந்த ஊர்ல தான் நமக்கு ஒரு சூப்பரான ரெசிபி காத்துட்டு இருக்கு. யாரு இந்த எங்க ஊர் சமையல் அசத்த போறாங்க, என்ன சமையல் செய்ய போறாங்கன்றதெல்லாம் கேட்போம். வணக்கம்மா. வணக்கம். உங்க பேரு? சாந்தி. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வீட்டில் இருக்கேன். ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருக்கீங்க. சரி, உங்களுக்கு பொழுதுபோக்கலாம்? பொழுதுபோக்கு வீட்டில் சமையல் பண்றது. சரி, வேற நான் டிவி பாக்குறது, அஞ்சரைப்பட்டி சேனல் பாக்குறது, எல்லாம் செஞ்சு பாப்பீங்களா? சமையல் கலையில ரொம்ப இன்ட்ரெஸ்ட். சரி, உங்க ஊருக்கு வந்திருக்கோம். உங்க ஊர் சமையல் என்ன பண்ணி காட்ட போறீங்க? மகிழம்பூ புட்டு. மகிழம்பூ புட்டா? மகிழம்பூவே காணோம். மகிழம்பூ வாசம் மாதிரி புட்டு வாசம் இருக்கும். மகிழம்பூ வாசம், மகிழம்பூ கிடைக்காது. அந்த வாசனையோட புட்டுடைய வாசத்துல கண்டிப்பா. அப்படியா? சரி, ஓகே, ஆரம்பிச்சிருமா? ஓகே. இந்த மகிழம்பூ புட்டுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைமா? பாசி பருப்பு, ஜீனி, முந்திரி பருப்பு, நெய், வெல்லம், ஏலக்காய் பொடி, தேங்காய் துருவல். மகிழம்பூ புட்டுல ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க? பாசி பருப்பை வேக வைக்க போறோம். சரி, இதானா? ஆமா. இது ஆல்ரெடி அரைச்சிருக்கீங்க போல? ஆமா, ஆட்டுக்கல் ஆட்டணும். அப்படியா? வேக வச்சு ஆட்டணும்? ஆட்டி வச்சிருக்கேன். ஓ, ஆட்டி வச்சிருக்கீங்க. இது இனிமே தான் வேக வைக்க போறேன். சரி சரி. அதாவது இந்த பாசி பருப்பு ஊற வச்சு ஆட்டணும். மிக்ஸி கிரைண்டர்லாம் ஆட்டக்கூடாது. மிக்ஸில ஆட்டினா ரொம்ப நைஸா ஆயிரும். ஆட்டுக்கல் ஆட்டினா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதாவது இந்த மாதிரி கொரன்னு வரும் ஆட்டுக்கல். சரி சரி. அதாவது பாதி அரைச்சும் அரைக்காம இருக்கணும் இந்த பாசி பருப்பு அப்படின்றது. இதான் நம்ம வந்து வேக வைக்க போறோம் இல்லையா? ஆமா. சரி, அடுப்பு பத்த வச்சுக்கோங்க. பாத்திரத்தை வைக்கணும். இப்போ என்ன பண்ண போறீங்க? தண்ணி ஊற்றணும் பாத்திரத்தை. இந்தாங்க. என்ன பண்ண போறோம்? தண்ணி ஊத்திட்டு லேசா அந்த துணியை அந்த தண்ணியில நனைச்சிட்டு. இட்லி துணியா? ஆமா. உதவிட்டு சுருக்கம் இல்லாம இந்த இதுல போட்டு அந்த இதை உள்ள வைக்கணும். வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் தண்ணி கொதிச்ச பிறகு என்ன பண்ண போறோம்? இந்த இதை வேக வைக்க போறோம். சரி, ஓகே. வெந்திருக்குமா? தண்ணி கொதிச்சிருக்குமா? கொதிச்சிருக்கும். தொடர்ந்து பாருங்க. கொதி வர சத்தம், இந்த ஆவி வருது. சரி. கீழே மூடி எடுத்து வச்சுட்டு பாசி பருப்பு எடுத்து இதுல ஆவியில வேக வைக்கிறோம். எவ்வளவு நேரம் வேகணும்? இது ஒரு 2 நிமிஷம் இருந்தா போதும். சரி. வெந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ண போறீங்க? தட்டுல வச்சு ஆற வச்சு உதுத்து எடுக்க போறோம். சரி, உதுத்ததுக்கு அப்புறம் தான் புட்டு ரெடி ஆகும். ஆமா. சரி, மூடி வச்சிருவோமா? மூடி வச்சிருவோம். சோ, இந்த பாசி பருப்பு ஒரு பக்கம் வெந்துட்டே இருக்கட்டும். இன்னொரு பக்கம் இப்ப இந்த வெல்லம், முந்திரி பருப்பு, சர்க்கரை, தேங்காய், ஏலக்காய் இருக்கு. இதெல்லாம் வச்சு என்ன பண்ண போறோம்? தேங்காய் பூ வந்து லேசா அதுல வதக்கிட்டு வச்சுக்க போறோம். எல்லாம் வதக்கிட்டு கீல வதக்கிட்டு வச்சுக்க போறோம். சரி, இந்தாங்க, அடுப்பு பத்த வச்சுக்கோங்க. சரி, இந்தாங்க நெய் சும்மா கொஞ்சோண்டு. சரி. வெறுஞ்சேட்டில் எதுனா கருகல் வாட வரும். சரி, அதுக்காக தான் நெய் சேர்க்கிறோமா? ஆமா, நெய் சேர்த்து வதக்கினா கொஞ்சம் வாசமாவும் இருக்கும். புரியுது. கருகாமே இருக்கும். இந்த எண்ணெய் தண்ணி சத்து வந்து இந்த வதக்குறதுல தண்ணி சத்துலாம் போயிடும். சரி. அதுக்காண்டி வதக்கி நம்ம வச்சுக்கிறோம். ஃப்ளவரை வதக்கி வச்சுக்கிறது நல்லது. தேங்காய் பூவை? ஆமா. நான் ஃப்ளவரை வதக்கி வச்சுக்கணும்னா எங்கடா ஃப்ளவர்னு பாக்குறேன். கோகனட் பூ. ஐயோ, கோகனட். தேங்காய் பூன்னு அழகா தமிழ்ல பேர் இருக்குல்ல. காரைக்குடிக்காரங்களே இப்படி பேசலாமா இங்கிலீஷ்ல? சரி, தமிழ்லயே பேசிடுறோம். தமிழ் தான் எங்களுக்கு எல்லாமே தமிழ் தான். அப்புறம் என்ன? பூ வதங்கிடுச்சா? பூ வதங்கிடுச்சு. சரி, இந்தாங்க. வதங்கியாச்சு தேங்காய் பூ. அடுத்து இந்த வெள்ளை கட்டி பாகு இருக்கு. இதுலயே காய்ச்சிக்கலாமா? இதுலயே காய்ச்சலாம். ஓகே. தண்ணி வேணுமா இப்போ? வெள்ளத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊத்திக்கலாம். கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கணும், ஊத்தக்கூடாது. இந்தாங்க. கரையிறதுக்கு தக்கன தண்ணி. ஆமா, வெறும் முழுசா இருக்கறனால வெள்ளை கரையிறதுக்கு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும். சரி, அது பாக ஆகட்டும். அந்த பக்கம் நல்லா ஆவி வருதே. வெந்திருக்கும் அது. சரி, கொடுங்க, அதை பாருங்க பார்க்கலாம். வெந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சரி பிளேட் எடுத்தாச்சு. அடுத்து அந்த தண்ணியில கையில நினைச்சுக்கினா அது சூடு இல்லாம இருக்கும். சரி சரி, இந்தாங்க. அதுக்காண்டி லேசா அப்படி நினைச்சுக்கிட்டு இப்படி பிடிச்சிக்கலாம். சரி, இத அப்படியே போட வேண்டியதா? ஆமா. இத
வச்சிட வேண்டியது. இதுல இருந்து துணியில ஒட்டி இருக்கிறத எடுத்து விட்டுலாம். சரி, ஓகே. துணி வச்சிருங்க. துணி வந்து ஒட்டணும். இததான் உதுத்து விட்டுக்கணுமா? உதுத்து நல்லா உதுத்துக்கிட்டு இருக்கையில நம்மளுக்கு இந்த வெள்ளை பாகு வந்து நல்லா காஞ்சு வந்துகிட்டு இருக்கு. சரி, முறைய அதை கீழே இறக்கி ஆற வச்சிடணும். ஓகே, நீங்க இதை உதுத்துட்டே இருங்க, நான் இதை இறக்கி ஆற வச்சிடறேன். ஓகே. காத்தோட்டமா இருக்கனால சீக்கிரமா ஆறிடுச்சு. நல்லா சூடே இல்ல கையில. சரி, உதுத்தாச்சு. உதுத்ததுல இந்த வெள்ளைக்கட்டி காய்ச்சி இருக்கிறோம்னா பாவு. ஆமா, அத வந்து இதுல அப்படியே ஊத்தணுமா? இப்போ ஊத்தட்டுமா? அவ்வளவுதானா? எல்லாத்தையும் ஊத்திடுங்க. இந்தாங்க, வளைச்சுக்கோங்க. காத்து அதிகம்னால நல்லா இறுகிருச்சு. சரி சரி. பாகு வச்சிருங்க. பாகு பாசி பருப்பு இதையும் மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்க. தேங்காய் துருவல் நம்ம வதக்குனத ஆமா இதுலயே போடணுமா? ஆமா. சரி, போட்றவா? போட்றலாம். வதக்குன தேங்காய் துருவலையும் அதுல சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். சரி. என்ன வேணுமா? தேங்காய் பூ நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்தபடி போட்டுக்கலாம். நிறைய போட்டுக்கலாம். நெய் எடுத்து நெய்க்கு நல்லா வெயிலுக்கு நல்லா உருகி இருக்கு நெய். நல்லா கெட்டியா இருந்துச்சுன்னா லேசா சூடு பண்ணி தண்ணி ஆக்கி ஊத்தணும். பட் இந்த போதல்ல, இந்த பதம் போதல்ல. இந்த பதம் வந்து நல்லா இருக்கு. நெய்யோட பதம் நல்லா இருக்கு. சரி, அதனால அதையும் இதுலயே லேசா ஊத்தணும். ஊத்தி இது பண்ணலாம். ஊத்தவா? லைட்டா. போதும். அடுத்து என்ன பண்ண போறோம்? அவ்வளவுதானா? என்ன இருக்கா? நெய்யில முந்திரி பருப்பை நம்ம வறுத்து இது மேல தூவ போறோம். சரி, அதை கொடுத்துருங்க. இந்தாங்க, அடுப்பு பத்த வச்சுக்கோங்க. ஊத்தவா? லைட்டா முந்திரி பருப்பு எடுத்து இதுல போட்டுறவா? நான் எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கோ. நிறைய போட்டுக்கலாம். முந்திரி பருப்பை போட்டு நெய்யில லேசா செவக்க அந்த பச்சை வாடை இல்லாம வறுத்துக்கணும். ஆமா. இந்த புட்டு மேல அப்படியே தூவி விடணுமா? தூவி விடணும். இந்த புட்டை திருப்பி அவிக்கணுமா? அதெல்லாம் தேவையில்லை. இன்னும் அவிக்க வேண்டாம். அதே வேக வச்சாச்சுண்ணே. அப்படியே சாப்பிட வேண்டியதுதான். அப்படியே சாப்பிட வேண்டியதுதான். சரி, முந்திரி வறுத்துட்டீங்களா? வறுத்தாச்சு. ஒரு 2 நிமிஷம் தட்டி இறக்கணும். இறக்கிக்கோங்க. இந்தாங்க, நீங்க கேட்டுட்டு இருக்க தட்டு அப்படியே மேலாப்புல ஊத்திடணும். சரி. நெய்யும் முந்திரி பருப்பு எல்லாத்தையுமே சேர்த்து ஊத்திடலாம். சரி. ஊத்திட்டு ஏலக்காய் பொடி இந்தாங்க. ஏலக்காய் பொடி எடுத்து மேலே இப்படி தூவி விடணும். ஓகே. இந்த சுகர் ரொம்ப நேரமா என்ன யாராவது கூப்பிடுவாங்களான்னு வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். அதான் என்ன பண்ண போறீங்க? சுகர் நம்ம வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். சும்மா அதுவும் டெக்கரேஷனுக்கா? அது மேலே வந்து டெக்கரேஷனுக்கு தான். வெள்ளைக்கட்டி பாகு நம்மளுக்கு அதுக்கு மேலே சுகர் வச்சுருக்கோம். சுகரையும் இதில் வந்து மேலே ஊற்றி வச்சோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். சரி, அதை வெள்ளைக்கட்டி பாகு போட்டாச்சு. வெள்ளைக்கட்டி பாகு ஸ்வீட்டு தேவையில்லை. வேணுங்கிறவங்களுக்கு போட்டுக்கலாம். ஜீனி போட்டுனா கலரையில் அந்த நெய் சூட்டுக்கு அந்த சுகரும் கரைஞ்சிரும். சரிங்க. எல்லாமே அந்த இலகையில் ஒன்றா சேர்ந்து இதாகி நல்லா ஸ்வீட்டு நல்லா இனிப்பாக வேணுங்கிறவங்களுக்கு, நிறைய ஸ்வீட் வேணுங்கிறவங்களுக்கு சுகர் நிறைய போட்டுக்கலாம். நீங்கள் பேசிட்டே இருக்கீங்க, நான் தட்டை ரெடி பண்ணிட்டேன். எனக்கு பசி தாங்க முடியல, அந்த அளவுக்கு டெம்ட் ஆகி போச்சு. இந்தாங்க போடுங்க. பார்த்தீங்களா? நீங்கள் பேசுகிற மாதிரி அங்கே பாடிட்டு இருக்காங்க யாரோ. கோயில் திருவிழாவா பக்கத்தில்? முருகன் பாட்டு. வேற என்ன பாட்டு? முருகன் பாட்டு தானா? சரிங்க. அருமையா இந்த ஊரோட ஸ்பெஷல் எங்க ஊர் சமையல்ல இன்னைக்கு மகிழம்பூ புட்டு செஞ்சு காமிச்சாங்க. இந்த மகிழம்பூ புட்டு எப்படி இருக்குன்னு நான் சாப்பிட்றேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகேப். மகிழம்பூ புட்டு செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் இட்லி சட்டியை நல்லா காய வச்சுக்கோங்க. இட்லி சட்டி காஞ்ச உடனே அது மேல ஒரு துணியை போட்டுட்டு தேவையான அளவு பாசிப்பருப்பை நம்ம ஆட்டுக்கல் அரைச்சி வச்சிருக்கோம். அந்த பாசிப்பருப்பை நல்லா வேக வச்சுக்கோங்க. இந்த இட்லி சட்டியில பாசிப்பருப்பு வெந்துட்டு இருக்க டைம்ல இன்னொரு பக்கம் கடாய் காய வச்சு அந்த கடாயில தேவையான அளவு நெய் ஊற்றி தேங்காய் பூவை வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அதே போல அதே கடாயில கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி வெள்ளை பாகு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்குள்ளார இப்போ இந்த பக்கம் பாசிப்பருப்பு வெந்திருக்கும். இதை ஒரு தட்டில் மாத்திட்டு நல்லா சின்ன சின்னதாக ஊத்து விட்டுக்கோங்க. நல்லா ஊத்துறதுக்கு அப்புறமா பாகு எடுத்து வச்சிருக்கிற வெள்ளை பாகை அது மேல நல்லா ஊற்றி பெசறிட்டு அது கூட நம்ம வறுத்து வச்சிருக்கிற தேங்காய் பூ கொஞ்சமா முந்திரி பருப்பை வறுத்துட்டு அதோட சேர்த்துக்கோங்க. ஃபைனலா நம்ம அதை ஃபுல்லா கிளறதுக்கு முன்னாடி ஏலக்காய் பொடி சுகர் தூவி சர்வ் பண்ணோம்னா சுட சுட மகிழம்பூ புட்டு ரெடி.